ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டாட்டிக் ஐபினா என்ன, டிஹெச்சிபினா என்ன, அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிஹெச்சிபினா என்னென்னு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். டிஹெச்சிபி அதோட அப்ரிவேஷன் டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு லேப்டாப் இல்லைனா ஒரு டெஸ்க்டாப் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க. அதில் நீங்கள் மோடம் கூட கனெக்ட் ஆகிருக்க ஈத்தர்நெட் கேபிளை டேரெக்டாக உங்கள் டெஸ்க்டாப்லாம் லேப்டாப் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது நெட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டமில் நெட்வொர்க் எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு பேர் டிஹெச்சிபின்னு சொல்லுவாங்க. அதாவது வித்தவுட் நம்ம எந்த ஒரு ஐபி அட்ரஸும் ப்ரொவைட் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்காக ஐபி அட்ரஸ் அசைன் ஆகி அந்த சிஸ்டமோ அந்த லேப்டாப்போ நெட்வொர்க் அக்சஸ் பண்ணி ஒர்க் ஆச்சுன்னா அதான் டிஹெச்சிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்டாட்டிக்னா என்னன்னா, இது அப்படி கம்ப்ளீட்லியாக ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட். டிஹெச்சிபினா ஐபி அட்ரஸை ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணும். பட் ஸ்டாட்டிக் அப்படி இல்லை. ஐபி அட்ரஸ் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மேலே இருக்க இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் ஐபி அட்ரஸ் இதுக்குள்ளே போய் நான் அந்த சிஸ்டம் அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் நான் ஒர்க் பண்ணுறேன். அதில் எந்த ஐபி ரேஞ்ச் வச்சுருக்காங்களோ அந்த ஐபி ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஐபி அட்ரஸை நானாக மேனுவலாக என்டர் பண்ணுறேன். மேனுவலாக என்டர் பண்ணுறதுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஐபி. அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆச்சுன்னா அது டிஹெச்சிபி. ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகும்னா அந்த இடத்துல நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அது வரும்னு நினைக்காதீங்க. நம்பர் எதுவுமே இல்லாமல் எம்டியாக தான் இருக்கும். நம்ம நம்பர் அதில் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாட்டிக்கில் அசைன் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ ஸ்டாட்டிக் ஐபி இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது ஸ்டாட்டிக் ஐபி ஸ்டாண்டர்டாக இருக்கும், எப்போதுமே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது இந்த ஐபியில் ஏதாவது பிரிண்டர் ஷேரிங் கொடுத்துருக்கீங்க, இல்லை இந்த ஐபியில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர் பப்ளிக் ஃபோல்டரை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அந்த மாதிரி டைம்லாம் நம்ம ஸ்டாட்டிக் ஐபியை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எக்காரணத்துக்கு கூட ஸ்டாட்டிக் ஐபி மாறாது. பட் டிஹெச்சிபி டைனமிக்காக இருக்கனால அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் ஐபி வச்சிட்டிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பெர்மனன்ட். நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம எப்போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ பெரும்பாலும் ஆர்கனைசேஷனில் டிஹெச்சிபியை ப்ரெஃபர் பண்ணுறதும் இல்லாமல் ஸ்டாட்டிக் ஐபியும் ப்ரெஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அது கண்டினியூஸாக அப்படியே அதிலே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாட்டிக் ஐபினா என்ன, டிஹெச்சிபிக்கு என்ன, ரெண்டுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க.